திமுகவின் பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலம் மட்டும்தான் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட்டிலே நாங்கள் படித்து பார்க்கிறோம், வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான் இருக்கிறது தவிர அந்த பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு என்பது எந்த விதமான திட்டங்களும் அங்கே காணப்படவில்லை. ஆகவேதான் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். தாய் தமிழ்நாட்டு மக்களை வழிகாட்டுகிற முதலமைச்சர் அரியணையிலே புரட்சித் தலைவர் எடப்பாடியால் அமர்வது உறுதி. ஆகவே அவரை குறைத்து மதிப்பிட்டு தப்பு கணக்கு போட்டவர்கள் எல்லாம் அவரிடத்தில் தோற்று போய் இருக்கிறார்களே தவிர அவரை வெல்லுவதற்கு யாரும் இல்லை என்பதை அவர் தன்னுடைய உழைப்பால், மக்களுடைய பேர் ஆதரவால், அம்மா அவருடைய ஆன்மாவின் ஆட்சியோடு, புரட்சித் தலைவருடைய ஆன்மாவின் ஆட்சியோடு நிரூபித்து காட்டியிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.